hello வணக்கம் நமஸ்காரம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான். அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படிங்கறத வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஆன் தி வீடியோ. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப வந்து பேக்கிங் வந்து எனக்கு அவ்வளோ இது பண்ணி கொடுக்கல. ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு அப்படியே தான் காட்ட போகிறேன். அண்ட் வந்து எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துருச்சு. நான் ஆர்டர் பண்ண 2-3 டேஸ்லேயே வந்துருச்சு. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. நான் 3 ப்ராடக்ட்டும் ஒன்றாவே வச்சுருக்கேன். அண்ட் பட் ஆனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த இதை மட்டும் தனியாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு இது இப்படி தான் வந்துருந்துச்சு. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து டே க்ரீம் பார்த்தா இந்த டே க்ரீம் வந்து நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பட் திஸ் இஸ் அட்வான்ஸ். ஸோ எனக்கு வந்து வரும்போது என்னோடய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. என்னோடய அட்ரஸ் அண்ட் நேம்ஸ் எல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ள வந்து டே க்ரீம் இருக்குது. இதோட பேக்கிங் வந்து பிங்க் கலரில் க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து டே க்ரீம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? ஸோ இது உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கன்னா இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்குது. தெரியுதான்னு தெரியல கிளியராக. இட்ஸ் அரௌண்ட் 1000 rupees. அண்ட் எக்ஸ்பிரி டேட் வந்து உங்களுக்கு வந்து 36 months இருக்குது. அண்ட் வந்து இது உள்ளே எப்படி இருக்கா, இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்குது. இட்ஸ் அ கிளாஸ். ஸோ உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து என்னடா இது ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வச்சுட்டு டெய்லி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து இதோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆக வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணாதீங்க. ஸோ அது இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் வந்து இந்த ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகக்கூடாது தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் எல்லோ ஷேடில் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது நான் வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன் டே க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் திஸ் இஸ் அட்வான்ஸ் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நிறையா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஃபோர் தட் இட்ஸ் நாட் எனி சைட் எஃபெக்ட்ஸ் வராது உங்களுக்கு. பிகாஸ் வந்து இது வந்து ஹார்ம்ஃபுல்லாக எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் இதில் வந்து ஆட் பண்ணல. அண்ட் வந்து அவங்களே தான் வந்து அதை மேக் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு அவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் மேபி சொல்ல போனால் சைட் எஃபெக்ட்ஸே இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து ஹெர்பல்லே தான் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கொஷினும் நீங்கள் கேட்கவே தேவையில்லை, அவசியமே இல்லை. பிகாஸ் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நான் வாங்கி இத்தனை வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ உள்ளே வந்து கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக இதை நான் அப்படியே எடுத்துட்டேன். கொஞ்சமாக எடுத்து இதை வந்து நீங்கள் திஸ் இஸ் அ டே க்ரீம் அண்ட் நைட் க்ரீம் இல்லை. நீங்கள் டேயில் வந்து இப்போது மேக்கப் போடுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அண்ட் தென் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டு இந்த டே க்ரீம் போட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் மஸ்காரா லிப்ஸ்டிக் என்ன போடணுமோ போட்டுக்கோங்க. இதை வந்து நான் ஆல்டர்னேட்டிவாக தான் யூஸ் பண்ணுவேன். டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணால் ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நான் வந்து ஃபேஸில் தான் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஹேண்ட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இட்ஸ் ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நீங்கள் வந்து ஃபேஸில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஹேண்டுக்கு யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் 2-3 பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது பிரச்சனை இல்லை. நான் வந்து இப்போது ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன். எல்லோ ஷேடில் இருக்குது. நீங்கள் கொஞ்சமாக எடுத்தால் போதும். நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டேன். லைக் க்ரீமியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இதில் வந்து சஃப்ரான் நிறைய வந்து இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஷுர் டே க்ரீமில் வந்துட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே பேக்கில் கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணி காட்டுறேன். அண்ட் ஆலோவேரா ஜெல், விட்டமின் சி, விட்டமின் இ அண்ட் குக்கும்பர் அண்ட் சஃப்ரான் எக்ஸாக்ட் அண்ட் சம் ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து ஹவு டு யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து இந்த டே க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இதில் வந்து யூஏவி அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னா வந்து சன்ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை போட்டுட்டு சன்ஸ்க்ரீன் போடலாம். அப்படி சப்போஸ் வந்து டே க்ரீம் போட நீங்கள் சன்ஸ்க்ரீமும் போட தேவையில்லை. தட்ஸ் இட். ஓகே காய்ஸ், ஸோ இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில பேருக்கு வந்து இந்த வேர்ட் கூட தெரியாது, லிப் சீரம். ஸோ லிப் சீரம் அப்படின்னா வந்துட்டு
என்னன்னு அப்படின்னு சில பேர் வந்து கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லை, சில பேருக்கு வந்து லிப் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அண்ட் வந்து அது எதனால் வேணாலும் இருக்கலாம். அவங்க பிறந்ததுலேருந்தே எப்படி இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு சில பேருக்கு வந்து ஸ்மோக்கிங்கால் இருக்கலாம், சில பேருக்கு வந்து நேச்சுரலாகவே அப்படி இருக்கலாம். ஸோ இது வந்து ஒருத்தவங்களோட லிப்ஸை வந்து பொறுத்து இருக்குது. அண்ட் வந்து கிளைமேட்டுக்கு சேஞ்ச் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நான் எனக்காக ஆர்டர் பண்ணல, என்னோடய அண்ணாக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது என்னென்னா வந்துட்டு லிப் சீரம். ஸோ நீங்கள் வந்து நைட்டை வந்து தூங்கும் போது இந்த லிப் சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் அவ்வளோ எஃபெக்டிவாக வந்து பிங்க் ஆகிடுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களோட நேச்சுரல் லிப்பை கொண்டு வருமே தவிர உங்களை வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து பிங்க் ஆக்காது, எந்த ஒரு ப்ராடக்ட்டும் உங்களை ரொம்ப ஒயிட்டும் ஆக்காது. உங்களோட ரியல் டோனை மட்டும்தான் எந்த ஒரு ப்ராடக்டாலும் எடுத்துகிட்டு வர முடியும். அதை ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்க்கலாம். இதில் வந்து எல்லா ஆயிலும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஆயில் இருக்கோ எல்லா ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து இந்த லிப் சீரம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஹெர்பல் ஒன்லி. இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆர்கன் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு. பெஸ்ட் பிஃபோர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 36 months. அண்ட் வந்து இதோட எம்ஆர்பி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 600 rupees. நீங்கள் வந்து இது வாங்குறது வந்து ஒர்த் அப்படின்னு வந்து எனக்கு கேட்டிங்கன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்குது, இதை வந்து நான் யூஸ் பண்ணேன் எனக்கு சரியாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஐ திங்க் இது வந்து அவ்வளோ ஒர்த் கிடையாது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் உங்களோட லிப்பை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிங்கன்னா தட்ஸ் பெட்டர். அதர்வைஸ் வந்து பேசிக்காக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த லிப் சீரம் வந்து ஷாராக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒர்த் தான். நீங்கள் வந்து இதுக்கு பின்னாடியே வந்துட்டு இதோட சீலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட் வாங்க வேண்டியதாக இருந்திருக்காது. ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்களோட வெப்சைட்டில் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, அது வந்து செக் அவுட் பண்ணுங்கள். இந்த லிப் சீரப்போட ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னோடய பாயிண்ட் ஆஃப் இருந்து கேட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்து கெமிக்கல் வந்து எதுவுமே கிடையாது. இருக்கிற எல்லா ஆயில் அண்ட் ஆர்கன் ஆயில்ஸை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து இந்த லிப் சீரத்தை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த லிப் சீரம் வாங்குறது வந்து ஒர்த்தா அப்படின்னு வந்து நீங்கள் எனக்கு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு என்னோடய லிப் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, நான் வந்து இது யூஸ் பண்ணால் எனக்கு வந்து சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு கொஞ்சமாவது சரியாகும். அது சரியானதுக்கு அப்புறமேட்டுக்கா இந்த சீரம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வந்துட்டு மேபி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கலாம். ஏன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரம் வந்து அவ்வளோ ரிசல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என் பாயிண்ட் ஆஃப் இருந்து இல்லை, கொஞ்சம் மேபி நீங்கள் மீடியமாக இருக்க கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஷோராக வந்து இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 36 months. இந்த லிப் சீரத்தோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 600 rupees இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இங்கே சீல் இருக்குது பாருங்கள். அண்ட் வந்துட்டு எக்ஸ்பைரி டேட் வந்து 36 months. ஷோராக வந்து இந்த க்ரீம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக வேணால் நீங்கள் இந்த க்ரீமை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் வந்து அவங்களோட நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து கிளாஸ், ஸோ கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. இப்படி தான் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. ஸோ நான் வந்து என் ஹேண்டில் வந்து ஒரு 2 drop வந்து விட்டு அப்ளை பண்ணி காட்டுறேன். இது வந்து ஆயில் கண்டென்ட்டில் இருக்குது. நைட் தூங்கும் போது அப்ளை பண்ணிங்கன்னா இட்ஸ் பெஸ்ட். ஏன்னா நீங்கள் மார்னிங்கில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வெளியே போக முடியாது. ஸோ அதனால தான் நீங்கள் வந்துட்டு ஒரு 10 minutes வந்து உங்கள் லிப்பில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் மார்னிங் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் வந்து நார்மலாகிடும். நான் நைட் யூஸ் பண்ணேன் ஸோ ஆயிலியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்டிங்கன்னா நாட் கன்ஃபார்மாக இருக்காது. ஸோ டோன்ட் வரி, நீங்கள் வந்து ஷோராக வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதாக இருக்குது. அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாடி லோஷன். ஸோ அவங்க எனக்கு வந்து இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒயிட் பாட்டிலில் வந்து இருந்தது இந்த க்ரீம். ஸோ இங்கே ஒரு கோட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வி மேக் யூ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்கு. சேம் பிராண்ட்லேருந்து தான் நான் வாங்கியிருந்தேன், ஷுர் பியூட்டி. ஸோ என்னால் வந்து இது ஓப்பனே பண்ண முடியல, ஏன் தெரியல. ஐ ட்ரை இட் லாட் ஆஃப் டைம் பட் ஐ காண்ட். ஸோ நான் வந்து இப்படி ஓப்பன் பண்ணுறேன், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்படி தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு லோஷன் மாதிரி தான். நீங்கள் வந்து பாத் பண்ணிவிட்டு இப்போ வந்து யூஸ்வலாக வந்துட்டு யாரும் வந்து
குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் யாரும் வந்து எந்த ஒரு க்ரீமும் அப்ளை பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு பாடி லோஷன் மாதிரி தான். நீங்கள் வந்து குளிச்சதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் ஹேண்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இது இட்ஸ் லைக் டே க்ரீம் அண்ட் நைட் க்ரீம். நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் பிஃபோர் சஜஸ்ட் பண்ணது வந்து ஒன்று டே க்ரீம், ஒன்று வந்து நீங்கள் நைட்டில் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை மார்னிங் போட்டுக்கலாம். பட் இது வந்து நீங்கள் உங்களுக்கு எப்போ தோணுதோ நீங்கள் அப்போ போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் அண்ட் வந்து உங்களோட ஸ்கின் வந்து நல்லா டீடன் கொடுக்கும். டீடன் இருந்துச்சுன்னா அதை எடுக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு டேனாக இருந்ததுன்னா உங்கள் கையில் இருக்கிற டேன்லாம் எடுக்கும். இப்போது லைக் வந்து ஹேண்ட் ஒரு கலர் அண்ட் ஃபேஸ் ஒரு கலர் அந்த மாதிரி இருந்ததுன்னா, ஒரு டிஸ்கலரேஷன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஸோ அவ்வளோதான். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. நான் ஜஸ்ட்டு லோஷன் அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. நான் வந்து வெப்சைட் கொடுக்குறேன். வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் திஸ் இஸ் லோ ப்ரைஸ் ஒன்லி கம்பேர்ட் டு நான் 2 ப்ராடக்ட் காமிச்சேன். அதை விட இது வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது ஜஸ்ட் லோஷன், ஒயிட்னிங் லோஷன். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை ஷோராக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு வந்து இந்த லோஷன்லாம் பிடிக்காது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதோ பார்க்காம இருக்கிறதோ. ஓகே கைஸ், நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம். சப்போஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ண எந்த ப்ராடக்ட்லையாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது எந்த டவுட்டாக இருந்ததும் நான் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எந்தெந்த வெப்சைட்டில் வாங்கியிருந்தனோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். சப்போஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்துட்டு மேலே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் பார்க்குறேன். Until then from Maya, thanks for watching.